கிராமத்தை பொறுத்தவரை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட பெண்களுக்கு மறுமணம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது மனம் சார்ந்த ஒன்றுன்னு சொல்ற திரைக்கதை தான் இது. கதையோட ஆரம்பத்துல 26 வயசுல தான் கணவனை இழந்து தனிமரமா நிக்கிற கதையின் நாயகி தன் பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும்னு வாழ்ந்து வர சூழ்நிலையில நம்ம சாதியை காப்பாத்துறதே பொண்ணுங்களை வச்சுதான், அவளுகளை அடக்கி வச்சுதான் சாதி சனினை காப்பாத்தி தொலைய வேண்டியதா இருக்கு. கேவலமான மனிதர்களால பல கேலியும் கிண்டலும் நடக்குது. அந்த சூழ்நிலையில மறுமணம் முடிக்கலான்னு தன் மனம் சொன்னாலும் தன் மகன்களோட மனம் மாறுது. இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? விளையாட்ட போறதுக்கு. காலப்போக்கில் காலங்களும் கடக்குது, காட்சிகளும் மாறுது. தன்னுடைய தாய்க்கு மறுமணம் பண்ணியே ஆகணும்னு தன்னுடைய 2 மகன்களும் தாயிடம் வேண்டி கேட்க, சிரிக்கிறீங்க, திடீர்னு நான் ரொம்ப கேவலமா தெரியுதுண்ணா. 42 வயசுல எனக்கு இது தேவையற்றதுன்னு சொல்லி விலகிற கதையின் நாயகி அதே ஊர்ல இளம் வயதுல ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழக்க நேரிடுது. சோகங்கள் கடந்து போனாலும் அம்மா வரதால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நாம வாழக்கூடாதுடா. கதையின் நாயகி எடுக்கும் முடிவு முன்னுதாரணமா இருக்கும் என்று நினைச்சு அவங்க மறுமணம் முடிக்க முடிவு செய்யும் சூழ்நிலையில அவங்களுக்கு என்னவெல்லாம் நடக்குதுன்னு சொல்ற இந்த உண்மை சம்பவம் தான் 100 சாமி. இப்போ திரையரங்குகளில் வெளிவந்திருக்கு. பல மாற்றங்கள் வரணும்னு நம்ம நினைச்சாலும் மாற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்ற இந்த கதையை மிஸ் பண்ணிடாதீங்க.